Assalamualaikum and welcome to Malaysia's recipe. இன்னைக்கு Malaysia's recipeல நம்ம பார்க்க போறது ரொம்பவே கலர்ஃபுல் அண்ட் டெலிஷியஸான Kueh Lapis. குவே செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். சீனி பாகு ரெடி பண்ணுறதுக்காக 300 ml தண்ணீர், 200 கிராம் சீனி, அதுக்கப்புறம் 4 பாண்டான் லீஃப் வச்சுருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சீனி எல்லாம் கரைஞ்சி பாண்டான் லீஃபோட எசன்ஸ் எல்லாம் அந்த பாகில் இறங்குற வரைக்கும் நல்லா பாகை காய்ச்சி எடுத்துக்கலாம். சீனி பாகு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நல்ல திக்கான தேங்காய் பால் 300 ml எடுத்திருக்கேன். எவ்வளோ தண்ணி எடுத்தீங்களோ அதே அளவு தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த சீனி பாகையும் தேங்காய் பாலையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குவேக்கு தேவையான மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல மரவள்ளிக்கிழங்கு மாவு, அது 125 கிராம் நான் எடுக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு 100 கிராம் நான் எடுக்கிறேன். ஸோ அதையும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த குவேக்கு அளவு ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டான அளவில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மெஷர் பண்ணி வச்சுருந்த மாவு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் சீனி பாகை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க.
நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வடிகட்டி வச்சுருக்க மாவை 3 சமமான அளவில் பிரிச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக எனக்கு 3 கப் அளவு மாவு கிடச்சிது. ஸோ நான் ஒரு கப்பாக இப்போ நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ 3 சமமான அளவு நம்ம பிரித்தாச்சு. இதில் முதல் ஜக்கில் உள்ள மாவை நான் அப்படியே வெள்ளை கலராக வச்சுட்டு மீதி இருக்கிற 2 ஜக்கில் ஒன்றில் சிகப்பு கலரும் இன்னொன்றில் பச்சை கலரும் சேர்ந்து நான் கலந்து எடுத்துக்க போகிறேன். கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும் ஒயிட் கலராக விட்டுருங்க. குவே செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸ்டீம் பண்ணுறதுக்கு இப்போ பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் ஸ்டீமர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் ஸ்டீமர் இல்லைன்னா நார்மலாக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து கீழே தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் ஒன்று போட்டு அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம குவே செய்ய போகிற அந்த பேனை வச்சுருங்க. நார்மலாக நம்ம வட்டலப்பம் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் இதை நம்ம செய்யலாம். நீங்கள் குவே செய்கிறதுக்கு எந்த பாத்திரம் எடுத்திருக்கீங்களோ அதை நல்லா எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எண்ணெய் வச்சு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம ஊற்றும் போது அது ஒட்டாமல் வரும். 10 நிமிஷம் நம்ம குவே செய்ய போகிற பாத்திரத்தை நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லேயர் நான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து வெள்ளை லேயர் நான் இப்போ ஊற்றுறேன். முதல் அடுக்கு ஊற்றுறப்ப அதை மெஷரிங் கப் வச்சு மெஷர் பண்ணி ஊற்றுங்க. அதே அளவில் தான் நம்ம எல்லா அடுக்கையும் நம்ம ஊற்றணும். அப்போ தான் கடைசியாக நம்ம குவே வெட்டும் போது அந்த லேயர் வந்து அதே அளவில் அழகாக வரும். முதல் அடுக்கு வெள்ளை கலர் ஊற்றிட்டு அதை 5 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு ரெண்டாவது அடுக்கு சிகப்பு கலர் நான் ஊற்றிருக்கேன். அதையும் 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் வரும். வெள்ளையும் சிகப்பும் எந்த அளவு ஊற்றுனீங்களோ அதே அளவு 3வது அடுக்கு பச்சை கலரை நான் இப்போ ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதையும் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி பச்சை 3வது அடுக்கு வெந்த பிறகு 4வது அடுக்கு ஊற்றிட்டு 5 நிமிஷம், அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ அடுக்கு வருதோ அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு வேக வைக்கலாம்.
ஒரு அடுக்காக எல்லா அடுக்கையும் வேக வச்சாச்சு. இப்போ கடைசி அடுக்கு ஊற்றிருக்கேன். இதை மட்டும் 10 நிமிஷம் திறக்காமல் வேக வச்சிடலாம். அப்போ தான் அந்த குவே நல்லா செட் ஆகி வரும். பத்து நிமிஷம் ஆகிருச்சு. குவே நல்லா வெந்து செட் ஆகிருச்சு. இப்போ ஸ்டீமர்லேருந்து வெளியே எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது அதை நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க. குவே நல்லா ஆறுனதுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் வச்சு நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு, கட் பண்ண போகிற கத்திலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓரங்களை நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கத்தியோ இல்லை கையோ யூஸ் பண்ணி ஓரங்களை நல்லா வெளியாக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ அப்படியே தூக்கி விட்டால் அழகாக அது வெளியாகி வந்துடும். ரொம்பவே கலர்ஃபுல்லான, ரொம்ப டேஸ்டியான நம்மளோட குயே லாப்பிஸ் ஈஸியாக செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you so much for watching. Please like, share and subscribe to Momlicious Recipe.